எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதர் சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகும் என் கூட பழகிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டு நான் செல்கிறேன். வணக்கம். எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதர் சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகும் என் கூட பழகிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டு நான் செல்கிறேன். வணக்கம். கஷ்டமா இருக்குது. விஜயகாந்த் பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு. முக்கியமா அவருடைய அந்த நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள். அவரோட ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா அதை மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு எல்லாருமே அடிமையாயிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுத்த ரெடியா இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மீதையும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் உங்க மேலேயும் கோபப்படுவாங்க. ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு எல்லாருக்குமே அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ நினைவுகள் இருக்கு. எனக்கு எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல நான் சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப விஜயகாந்த் அங்க ஒரு 5 நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டுல என் ரூம் பக்கத்திலேயே எங்க ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பாத்துக்கிறேன் சொன்னாங்க. அது குடும்பத்தார் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க. நான் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்ல பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தாரு. இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்துல எல்லாரையும் அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேப்டன் அவருக்கு பொருத்தமான பேரு. 71 பால், அவ்வளவுதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இடங்களை குவித்து மக்களை மகிழ்விச்சு விக்கெட்டை இழந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்ற. வாழ்க விஜயகாந்த் நாம். விஜயகாந்த்